ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2016 சைனாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் அந்த பாடி கார்டு. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் வந்து அயன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற டைட்டிலில் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்த்து நல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். ஆனால் டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த படமும். வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் உள்ளுக்குள்ள போனேன். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸை நல்லா மிரட்டி விட்டுருக்காங்க. 2016 இந்த மாதிரியான ஆக்ஷன் போர்ஷன் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். பட் அப்படி என்ன கதை அப்படின்னா, ஸோ ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஒரு கும்ஃபு கலைகளில் வந்து ஒரு திறமை மிக்க ஒரு வீரராக இருக்கிறாப்ல. அப்படிப்பட்ட அந்த கலைகளை இவரும் இவரோட அண்ணனும் ஒரே மாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாஸ்டர் இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா, அதாவது தனிப்பட்ட ஒரு கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதில் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒருத்தருக்கு பர்சனல் பாடி கார்டாக இருக்கிறாரு. சொல்லப்போனால் அவருக்கு பாடி கார்டாக போயிட்டு கடைசி அவரோட பொண்ணுக்கு பாடி கார்டாக இரு அப்படின்னு சொல்லி அவரோட எஜமான் சொல்லிட்டாரு. இதனால வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே கூடயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஹீரோ எப்படிலாம் அவங்கள காப்பாற்றுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு கால் மட்டுமே பவர்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லனுக்கு வந்து கை மட்டுமே பவர். இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கும் போது என்ன மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையாக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இதெல்லாமே சூப்பராக இருக்கும். அதை 2016 நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட போர்ஷன் அந்த படத்தில் அந்த பீரியடில் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற தாட் வரும். பட் நம்ம இப்போ பார்க்கும்போது இது ஒரு பழைய ஆக்ஷன் போர்ஷன் அப்படின்னு தான் தோணும். ஆனால் 90s பீரியடில் இந்த மாதிரியான படங்களை பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரியான படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த பாடி கார்டாக அதுவுமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு பாடி கார்டாக வந்து ஹீரோ போகிறது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தமிழில் காவலனில் நம்ம விஜய் வரைக்கும் நடிச்சுட்டாப்ல. இந்த மாதிரியான படங்கள் இன்னமும் எடுக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஸ்டோரியில் புதுசாக இருக்கானாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஸோ முழுக்க கமர்ஷியல் ஆக்ஷன் படங்களை மட்டுமே அதிகமாக விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். படத்தோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ், சில காட்சிகள் இருந்தாலும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க நான் பார்த்த விஷயம்ல. அண்ட் ஃபைனலாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தாலும் இந்த ரேட்டிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.